ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல தான் புதுசா இப்போ ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சம்பளமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60,000லேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. இதில் பாருங்க உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்டேட்டில் போடுறாங்க இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு. ஸோ அதில் தமிழ்நாட்டிலேயும் இதுக்கான போஸ்டிங் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட் ஆஃப் இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் மே 24க்குள்ளார நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதமான டைப்பில் போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்டகரிக்கும், அசிஸ்டன்ட் டேட்டா அனலிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் எடுக்கிறாங்க. மொத்தமாக 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு 144 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி வரை உங்களுக்கு பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 22 இருக்கணும். மேக்ஸிமம் பாருங்கள் 27க்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது. அது பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு, பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஸோ 27லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 60,000க்கு மேலே உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதிலே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு 60,000க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரியுமே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇ பிடெக்கில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஸோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்சிஏ, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கு எலிஜிபிள். அதே அசிஸ்டன்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு பாருங்கள் பிஇ பிடெக்கில் எம்இ எம்டெக்கில் ஸோ எனி டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க. எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ்சியில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் இல்லைனா ஆப்ரேஷன் ரிசர்ச் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். எம்ஏல நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எம்சிஏ இல்லைனா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் பண்ணுறாங்கன்னா, ஸோ டேரெக்டாக பார்த்தோன்னா உங்களோட கேட் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, கேட் 2022க்கான ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் 2022க்கான ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸ் இல்லை. இதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 1000 ருபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆன்லைன் மூலமே பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல பாருங்கள் cris.org.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் சைன் அப் பண்ணணும், ஸோ எப்படி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஸ்டெப் 2ல் பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ காப்பிலேருந்து சிக்னேச்சர்லேருந்து ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ கேபியில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் மட்டும் பே பண்ணுறதுக்கான டீட்டெயிலேருந்து எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷனுமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. கேட் 2022க்கான ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.